ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஃபியர், பயம். நம்மள நிறைய பேருக்கு லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஒரு பயம் இல்லை ஒரு ஃபியர், ஒரு கைண்ட் ஆஃப் ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? ரொம்ப வருஷமாக நமக்கு அந்த ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரொம்ப பெரிய பையன் இல்லை பெரிய பொண்ணாக கூட இருப்போம். பட் ஸ்டில் இந்த வயசில் கூட பைக் ஓட்டுறதுல ஒரு ஆங்ஸைட்டி இருக்கலாம். நம்ம அப்பா கிட்டேயோ இல்லை அம்மா கிட்டேயோ போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம தைரியமாக பேசணும், நமக்கான ஒரு உரிமைக்காக பேசணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு சிலருக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு ஃபியர் இருக்கலாம். ஒரு சுப்பீரியர் கிட்ட பேச, நமக்கு மேலே யாராவது ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில நேரம். அண்ட் அது நம்ம நோ சொல்லிடக்கூடாது. நோ சொல்கிறதுல ஒரு சிலருக்கு ஆங்ஸைட்டி இருக்கும். அண்ட் ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் பேசுறதுல ஒரு ஃபியர் இல்லை ஆங்ஸைட்டி இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்குள்ளே மறுபடியும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். ஸோ லைஃப்பில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஆங்ஸைட்டி ரொம்ப வருஷமாக நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே தான் வரும். அண்ட் நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாமே இருந்துகிட்டு இருக்கோம் அதனால. அண்ட் இந்த ஒரு ஆங்ஸைட்டினால நம்ம லைஃப்பில் எத்தனை விஷயங்களை இழக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். என்னைக்கோ ஒரு நாள் சின்ன வயசில் அப்பா நம்மளை ஒரு நாள் திட்டியிருப்பாங்க. என்னைக்கோ ஒரு நாள் சின்ன வயசில் நம்ம சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்திருப்போம், ஒரு பைக்கில் கீழே விழுந்திருப்போம். பட் அதனால இத்தனை வருஷம் ஆகி கூட என்னால் இன்னும் ப்ராப்பராக அவங்ககிட்ட பேச முடியல. அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, பைக் ஓட்டும் போது பதட்டமாக இருக்குது, ஒரு கமிட்மெண்ட்டை நினச்சாலே எனக்கு ஆங்ஷியஸாக இருக்குது அப்படிங்கிறது அவ்வளோ சென்சிபிளான விஷயம் இல்லைங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி ஃபியரெல்லாம் அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அன்ஹெல்தியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை ரொம்ப கம்மி பண்ணும். லைஃப்பை நம்மளை முழுசாக என்ஜாய் பண்ண விடாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு சில நேரம் ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி இருக்க ஆங்ஸைட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அண்ட் அதுலேருந்து எப்படி வெளில வருது, இந்த வாரம் நம்ம அந்த டாபிக் தான் பேச போகிறோம். டூ வாட் ஸ்கேர்ஸ் யூ த மோஸ்ட். உங்களை எது ரொம்ப பயமுறுத்துதோ அதை முதல்ல பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். பட் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதயத்தின் குரல் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு, உங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கு, உங்களை நிறைய சிரிக்க வச்சிருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணுங்கள். பாட்காஸ்ட் தமிழுக்கு ரொம்ப புதுசு. அண்ட் யூடியூபர்ஸ் மாதிரிலாம் எனக்கு இது மூலமாக எந்த இன்கமும் கிடையாது, எனக்கு இது மூலமாக எந்த ஏர்னிங்கும் கிடையாது. அண்ட் இது ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் மாதிரியோ இல்லை எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கணும், நிறைய பேருக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கணுங்கிற ஒரு நோபல் இன்டென்ஷனில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னோட பேஷன் மூலமாக நான் மணி ஏர்ன் பண்ண முடிஞ்சதுன்னா, என்னோட பாட்காஸ்ட் எனக்கு கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணி கொடுத்ததுன்னா எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிசனர் சப்போர்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் எனக்கு மினிமம் அமௌண்ட் ஈவன் ஒரு 10 rupees டொனேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா buymeacoffee.com/இதயத்தின்குரல் அந்த வெப்சைட்லேயோ இல்லை paypal.me/நவீன் விக்னேஸ்வர் அந்த வெப்சைட்லேயோ இல்லை நவீன் ஃப்ரம் CEG@OKICICI அப்படிங்கிற UPI ஐடி கூட நீங்கள் மணி டொனேட் பண்ணி என்னோட பேஷனுக்கு சப்போர்ட் பண்ணலாம். மினிமம் ஒரு 10 rupees 20 rupees கூட நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மென்ஷன் பண்ண பிளாட்ஃபார்ம்ஸுக்கான லிங்க் எல்லாமே இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மள நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுல ஒரு ஆங்ஸைட்டி ரொம்ப வருஷமாக இருக்கும், ஒரு ஃபியர் ரொம்ப வருஷமாக இருக்கும். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் எதனால் அந்த ஃபியர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாம் அனலைஸ் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ ஒரு சிலருக்கு எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணுறதுல ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். அப்படின்னா அவங்க ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசு இருக்கும்போது அந்த எஸ்கலேட்டரை யூஸ் பண்ணும்போது தெரியாமல் கால் ஸ்லிப் ஆயிருந்திருக்கலாம், தெரியாமல் விழுந்திருந்திருக்கலாம். அண்ட் ஒரு அடல்ட் ஆனதுக்கப்புறம் கூட அப்பா அம்மாட்ட ஏதாவது கேட்கணும், தனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கும்போது ஸ்பீக்கப் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நோ சொல்ல கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா சின்ன வயசில் நம்ம ஏதாவது போய் அப்பா அம்மாட்ட ஆசையாக கேட்டிருப்போம், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பேச போயிருப்போம். அவங்க இருந்த சுச்சுவேஷன்லேயோ இல்லை அவங்க இருந்த கோவத்துலேயோ நம்மளை பயங்கரமாக திட்டியிருப்பாங்க. அண்ட் அதுலேருந்து நமக்கு ஏதாவது அவங்ககிட்ட கேட்கணும், ஆர் நம்ம வேற யார்கிட்ட ஏதாவது பேசணும், ஏதாவது ஒரு விஷயம் ஹெல்ப் கேட்கணும்னா கூட யாராவது நோ சொல்லிடுவாங்களோ, இல்லை நம்மளோட அப்பாவோ சீனியரோ நம்மளை திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக அந்த விஷயத்த பண்ணாமே இருப்போம். அதனால நாம் நிறையா கஷ்டப்படுவோம். பட் அந்த விஷயத்த நம்ம பண்ணாமே இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற டைமில் ஃப்ரெண்டை பைக் ஓட்ட சொல்லிடுவோம். ஸோ இங்கிலீஷ் பேச வேண்டிய டைமாக இருந்தால் அன்றைக்கி பார்த்து கிளாஸுக்கு லீவ் போட்டுருவோம். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் யாருக்காவது யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா அந்த ஹெல்ப்பை கேட்காமே இருப்போம். ஸோ நமக்கு எந்த சுச்சுவேஷன் ஒரு ஆங்ஸைட்டி கொடுக்குதோ, ஒரு சின்ன பதட்டம் கொடுக்குதோ, அதை நம்ம பண்ணாமே இருப்போம் பல வருஷத்துக்கு. கரெக்டுங்களா? ஸோ பண்ணாமல் இருக்கனால நம்ம சேஃபாக இருக்கோம், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் உண்மை அது கிடையாதுங்க. அதை பண்ணாமல் இருக்கிறதுனால ஒரு சேஃப், ஒரு
ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியில தான் நம்ம இருக்கோம். நம்ம ஃபீல் பண்ற கம்ஃபர்ட் வந்து உண்மை கிடையாது. அது வந்து ஒரு தப்பான ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அதனால வந்து நம்ம லைஃப்ல நிறைய விஷயத்த இழந்துட்டு தான் இருக்கோம். நம்மளோட ஹாப்பினஸ் முதற்கொண்டு, நம்மளோட உரிமை முதற்கொண்டு, நம்மளோட ஃப்ரீடம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டு தான் இருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம அந்த ஆங்ஸைட்டியை கான்குவயர் பண்ணா நம்மளோட ஃப்ரீடம் நமக்கு திரும்பி கிடைக்கும். நம்ம லைஃப்ல இழந்த விஷயங்களை நமக்கு திரும்பி கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஆங்ஸைட்டியை எப்படி கான்குவயர் பண்றது, என்ன பண்ணா அந்த ஆங்ஸைட்டி நமக்கு போகும், எப்படி வந்து நார்மலா எல்லாரும் அந்த விஷயத்த பண்றாங்களோ நாமளும் எப்படி அதை பண்றது, இதுக்கு என்னதான் நவீன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து ஒரு 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஆகாயத்துலலாம் கிடையாதுங்க. இதுக்கான சொல்யூஷன் உங்களோட கையிலேயே தான் இருக்கு. ஆமா, சொல்யூஷனே வந்து டூ வாட் ஸ்கேர்ஸ் யூ த மோஸ்ட். அதுதான். எஸ். ஸோ உங்களுக்கு எந்த விஷயம் பயம் தருதோ, எந்த விஷயம் வந்து ஆங்ஸைட்டி தருதோ அதை பண்ணுங்க. அதை திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபியர் போற வரைக்கும் பண்ணுங்க, ஆங்ஸைட்டி போற வரைக்கும் பண்ணுங்க, நார்மலைஸ் ஆகிற வரைக்கும் பண்ணுங்க. ஸோ இதை கேட்கும்போது வந்து நவீன் விளையாடாத, எனக்கு அதை நினைச்சாலே வந்து ஒரு மாதிரி இருக்கு, நெஞ்செல்லாம் ஏதோ பண்ணுது, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுதா, அதை போய் மறுபடியும் பண்ண சொல்றியே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். உங்களோட ஃப்ரீடம் உங்களுக்கு திரும்பி கிடைக்குது, உங்களோட இண்டிபெண்டன்ட் லைஃப் உங்களுக்கு திரும்பி கிடைக்குது, உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகுது. நீங்க இன்னும் ஹாப்பியா, இன்னும் பெட்டரான ஒரு இண்டிவிஜுவலா மாறுவீங்க. என்ன ஒரு 2-3 வாரம் கஷ்டப்படணும், 2-3 மாசம் கஷ்டப்படணும், அவ்வளவுதான். ஆங்ஸைட்டிங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம், அவ்வளவுதான். ஸோ ஏதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலையில வந்து நமக்கு ஒரு சில சின்ன சின்ன சென்சேஷன்ஸ் இருக்கும். உடம்பெல்லாம் என்னமோ பண்ணும், செஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் வந்து டெம்பரரி சென்சேஷன்ஸ் தான். அந்த சென்சேஷனை பார்த்து பயப்படணும்னும் அந்த சுச்சுவேஷனை பார்த்து பயப்படணும்னும் கிடையாது. நம்மளோட ஃபியர் வந்து ரொம்ப டீப் ரூட்டடா இருக்கு, உள்ளுக்குள்ள எங்கேயோ இருக்கு. அந்த விஷயத்த நீங்க திரும்பி திரும்பி பண்ணதான் வந்து உங்களுக்கு அந்த பயம் போகும். அஃப்கோர்ஸ் அது மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு பைக் எடுக்க போறேன், ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ரிலேஷன்ஷிப்குள்ள போக போறேன், ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வாட்டர்ல போட்ல போக போறேன், மாடி ஏற போறேன், லிஃப்ட் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கும்போது வந்து பயங்கர ஆங்ஷியஸா இருக்கும், பயங்கர கஷ்டமா இருக்கும். அண்ட் எப்படி சொல்றது, அந்த செகண்ட் டைமும் சரி தேர்ட் டைமும் சரி கஷ்டமா தான் இருக்க போகுது. பட் கொஞ்சம் கொஞ்சமா தாங்க நார்மலைஸ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா தான் நார்மலைஸ் ஆகும். ரொம்ப வருஷம் நீங்க அதனால ஆங்ஸைட்டிலே இருந்திருக்கீங்க, ஃபியர்லேயே இருந்திருக்கீங்க. ஸோ அது ஒரு நாள்ல 2 நாள்ல போற விஷயம் கிடையாது நண்பா, நண்பி. பட் கண்டிப்பா ஒரு நாள் போகும். பர்சீவியர் பண்ணுங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்க. எனக்காவது ஒரு நாள் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் முடியலையா, ஒரு சில செட்பேக்ஸ் இருக்கா, ஒரு 2-3 நாள் பண்றீங்க, 4வது நாள் பண்ண முடியலையா, இட்ஸ் ஓகே. ஒரு 4-5 டைம் ஸ்பீக்அப் பண்ணிட்டீங்க, ஒரு டைம் ஸ்பீக்அப் பண்ண முடியல, இட்ஸ் ஓகே. டோன்ட் பி டூ ஹார்ஷ் ஆன் யுவர் செல்ஃப், பட் கிவ் யுவர் பெஸ்ட் அண்ட் ஹெட் இன் த ரைட் டிரெக்ஷன். கிவ் யுவர் பெஸ்ட் அண்ட் ஹெட் இன் த ரைட் டிரெக்ஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அண்ட் இதை நீங்கள் தனியாக பண்ணணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. ஒரு நல்ல எமோஷனல் சப்போர்ட் இல்லை ஃபிசிக்கல் சப்போர்ட் வச்சுக்கோங்க. ஒரு ட்ரஸ்டட் பர்சனை கூட வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எனக்கு ரொம்ப வருஷமா ஆங்ஷியஸாக இருக்கு, இது நான் பண்ண போறேன், எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் மட்டும் நீ என் கூட இறேன், நான் டிரைவ் பண்ணும்போது என் பக்கத்தில் இறேன், நான் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணும்போது என் கூட இறேன், நான் வந்து இந்த விஷயம் பண்ணும்போது என் பக்கத்தில் இருந்து நீ சப்போர்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனை வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டைம் வந்து அப்புறம் அவங்க இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஸ்விம்மிங்காகட்டும், அதே மாதிரி இங்கிலீஷ் பேசுறதுக்காகட்டும், ஸோ என்னவா இருந்தாலும் சரிங்க, பி கிரியேட்டிவ், ஓகேங்களா? கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணுங்க. என்ன பண்ணால் அந்த ஃபியர் போகும் அப்படிங்கிறத பாருங்க. பட் எப்படியாவது அந்த ஃபியரை கான்குவயர் பண்ணுங்க, அதுலேருந்து வெளில வாங்க, உங்களோட இண்டிபெண்டன்ஸை திரும்ப பெறுங்க, ஹாப்பியாக ஜாலியாக வாழுங்க, சரிங்களா? நமக்கு இருக்கிறது வந்து ஒரே ஒரு லைஃப் தான், நம்ம வாழ போகிறது ஒரே ஒரு டைம் தான். ஸோ இந்த ஒரே ஒரு லைஃப்லையும் வந்து நடந்த ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு இன்சிடென்ட்னால வந்து எனக்கு இன்னும் அந்த விஷயம் பண்ணுறதுக்கே ஆங்ஷியஸாக இருக்குது, எனக்கு இதை பார்க்கவே ஆங்ஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட லைஃப்பை வந்து லெஸ் குவாலிட்டியாக வாழ்ந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க, ஓகேங்களா? ரொம்ப அழகான ஒரு சேயிங் இருக்குது, தொலைச்ச இடத்துல தான் தேடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல வந்து உங்களை தொலைச்சிங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அது பயம் வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல நீங்கள் பைக்கில் தெரியாமல் கீழே விழுந்தீங்களோ அதே இடத்துல போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தாலும் உங்களுக்கு அந்த ஃபியர் வந்துச்சோ அதே விஷயத்தை திரும்பி பண்ணுங்க. பர்சிவியர் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, கிரியேட்டிவா இருங்க, ஹோப் வச்சுக்கோங்க, பிலீஃப் வச்சுக்கோங்க, உங்க மேல நம்பிக்கை வச்சுக்கோங்க. அண்ட் எப்பவுமே ஃபேஸ்ல ஒரு நல்ல ஸ்மைல் வச்சுக்கோங்க. அப்பப்போ நீங்க சின்ன சின்ன கஷ்டங்கள் கோ த்ரூ பண்ணலாம், அப்பப்போ சின்ன சின்ன ஆங்ஸைட்டி நீங்க கோ த்ரூ பண்ணலாம், ஒரு பிலோ பாரான லைஃப் லீட் பண்ணலாம். பட் ட்ரஸ்ட் மீ, இது கண்டிப்பா ஒரு நாள் மாறும். ட்ரஸ்ட் மீ, இது கண்டிப்பா ஒரு நாள் மாறும். நீங்க பயப்படுற விஷயங்கள்லாம் ஒரு நாள் நீங்க ரொம்ப தைரியமா பண்ணுவீங்க. நீங்க இன்னொருத்தருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா ஒரு நாள் நீங்க மாறுவீங்க.
ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் எல்லா ஹாப்பினஸும் உங்களை தேடி வரும். அண்ட் ஒரு நாள் உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். எப்பவுமே முழு மனசாக நம்புங்க, பிலீவ் பண்ணுங்க. அண்ட் என்னைக்குமே மறந்துடாதீங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. என்னோட பேஷனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை இதயத்தின் குரல் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலோ, buymeacoffee.comல இல்லை பேபாலில் இல்லை ஜிபே இல்லை ஃபோன்பே மூலமாக எனக்கு ஏதாவது மினிமல் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுக்கான லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாடா, பை.